الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أفضل الصلاة وأتم التسليم. أما بعد، قال الله تبارك وتعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ادعوني أستجب لكم. صدق الله العظيم. قال نبينا عليه الصلاة والسلام: من لم يسأل الله يغضب عليه، أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் அருள் வருடா வருடம் எம்மை பரிசுத்தப்படுத்துவதற்காக, எம்மை சோதித்துக் கொள்வதற்காக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்காக, நன்மைகளினால் நம்முடைய செயலேடுகளை நிரப்புவதற்காக அல்லாஹ் தரக்கூடிய மிக பெரும் சந்தர்ப்பம் தான் ரமதானுடைய மாதம். ரமதானுடைய மாதத்தை அடைந்து அதனுடைய முதல் பகுதி, அதனுடைய கடைசி கட்டத்திலே நாம் எல்லாம் இருக்கிறோம். ரமதானுடைய மாதம் அல்லாஹ் தந்தான் ஒரு அருளாக, இந்த உம்மத்துக்கென்றே கொடுக்கப்பட்ட பிரத்யேகமான ஒரு அருள் தான் ரமதானுடைய மாதம். ஏனைய காலங்களிலே அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் கூலிகளை விட அல்லாஹ் பன்மடங்கு இந்த மாதத்திலே கொடுக்கிறார். ஒரே ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: லஹுலுஃபு ஃபமிஸ்வாஇம் அத்யபு இன்தல்லாஹி மின் ரிஹில் மிஸ்க். ஒரு நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடை, குடல் காலியாக இருப்பதனால வரக்கூடிய அந்த வாசம், அதனாலதான் இமாம்மார்கள் சொல்லுவாங்க, ஜவாலுக்கு பின்னால, துஹருக்கு பின்னால மிஸ்வாக் செய்வது மக்ரூஹ் கொண்டுவாங்க ரமதானுடைய மாதத்திலே. அந்த வாடை இல்லாம போயிடக்கூடாதுன்றதுக்காக. ஏன்னா அது வாயால வரக்கூடியதல்ல, குடல் காலியாக இருக்கிறதுனால வரக்கூடிய அந்த வாடை, அந்த ஒரு விதமான ஒரு துர்வாடை, அந்த வாடை மனிதனுக்கு வேண்டும் என்றால் அறிவறுப்பாக இருக்கலாம், அல்லாஹ்விடத்திலே அது கஸ்தூரி போல. கஸ்தூரியை விடவும் அல்லாஹ்விடத்திலே மனமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கடா, நோன்பாளியுடைய வாயிலிருந்து வரக்கூடிய துர்வாடைக்கே இந்த அளவுக்குண்டா, நோன்பாளியுடைய நோன்புக்கு, நோன்போடு தொழக்கூடிய தொழுகைக்கு, அவன் கொடுக்கக்கூடிய சதகாக்கு, அவன் கொடுக்கக்கூடிய வேறு வேறு நல்ல காரியங்களுக்கு செலவழிக்கக்கூடிய செலவீனங்கள், அவன் செய்யக்கூடிய உபகாரங்கள், அவன் பேசக்கூடிய நல்ல பேச்சுகள், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே ஒரு உயர்வாக இருக்கும். அல்லாஹ் எம்மையெல்லாம் அந்த பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, இந்த ரமதான் நம்முடைய செயலேட்டில் பதிவு செய்யப்பட போகிறது. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செயலேடுகள் நன்மைகள் இல்லாத காலியாக வந்துவிடக் கூடாது என்பதற்காக அல்லாஹ் தந்த சந்தர்ப்பங்கள். அடியானே சேர்த்துக்கொள், ரமதானை பயன்படுத்திக் கொள். 1 இருந்து 29, 30 வரைக்கும் அதில் ஒவ்வொரு பகுதியும் விசேஷமாக தந்திருக்கிறேன். உன்னுடைய செயலத்தை நிரப்பிவிடு என்பதற்காக அல்லாஹ் தந்திருக்கிறார். ரமதானுக்கு முன்ன நாம் பாவங்களை கொண்டு நம்முடைய செயலடிகளை நிரப்பி இருப்போம். அதை கூட நீ அழித்து விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் ரமதானை தந்திருக்கிறேன், பயன்படுத்திக் கொள் என்பதற்காக அல்லாஹ் தந்த மிக பெரும் ஒரு வெகுமதி மிக்க மாதம் தான் ரமதான். யாரெல்லாம் பயன்படுத்தி ரமதானுடைய நேரங்களை பிரயோஜனமாக கழித்தார்களோ அமல்களை கொண்டு பாக்கியசாலி. ரமதான் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட ஒரு தூதுவர் சகோதரர்களே, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தூதுவர். இந்த தூதுவர் தன்னுடைய எல்லா விடயங்களையும்
முடித்துவிட்டு தன்னுடைய டியூட்டியை முடித்துட்டு அல்லாஹ் கிட்ட தான் திரும்பி போக போகுது. அல்லாஹ் கிட்ட போய் அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செய்ய போகுது. ஒரு சிபாரிசுதாரி தான் நோன்பு ரமதான். ஒரு சிபாரிசுதாரி. உலகத்தில் நாம் எத்தனை நண்பர்களை எத்தனை 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 பவர்களை நாம் சம்பாதித்தாலும் கண்ணியமானவர்களே, சாட்சியாளர்கள் இல்லாமல் மட்டும் நாம் மரணித்து விடக்கூடாது. எமக்காகவே சிபாரிசு செய்வதற்கு சிலர்களை நாம் தயார்படுத்தி விட்டு போக வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் எமக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். என்னுடைய மனைவி எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். என்னுடைய அண்டை வீட்டார் எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். என்னுடைய நண்பர் எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். என்னுடைய உடல் உறுப்புகள் எனக்கு சிபாரிசு செய்ய வேண்டும். அதே போல ரமலானுடைய மாதம் எமக்காக வேண்டி சிபாரிசு செய்யக்கூடிய அதை சிபாரிசுதாரியாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்திலே போய் சொல்ல வேண்டும், யா அல்லாஹ், உனக்காக வேண்டி இவனை நான் தாய்க்க வைத்தேன், பசிக்க வைத்தேன், இவருடைய விடயத்தில் என்னுடைய சிபாரிசை ஏற்றுக்கொள் என்று சொல்லக்கூடிய ரமலானாக என்னுடைய ரமலானை நாம் கழிக்க வேண்டும். ரமலான் வேகமாக போய் கொண்டிருக்கிறது. எத்தனையோ பேர் ரமலானை கழிக்கிறார்கள் தான். ஒவ்வொருவரும் கழிக்கும் விதம் வித்தியாசம். சிலர்களுடைய ரமலான் சஹரிலே இருந்து உறக்கம் வரைக்கும் புகழுடைய தொழுகையும் கிடையாது. உறக்கம் வரைக்கும் போகும். சிலருடைய ரமலான் தொழில்களோடே கழிகிறது. சிலருடைய ரமலான் விளையாட்டோடே கழிகிறது. இப்படியாக நேரங்கள் வீணா கழித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. எத்தனை பேருடைய ரமலான் குர்ஆனோடு கழிகிறது. எத்தனை பேருடைய ரமலான் இமாம் ஜமாஅத்தோடு கழிகிறது. எத்தனை பேருடைய ரமலான் சதகாக்களோடு கழிகிறது. எத்தனை பேருடைய ரமலான் நல்ல காரியங்கள் செய்வதை கொண்டு கழிகிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சந்தர்ப்பம் அல்லாஹ் என்றும் தரக்கூடிய சந்தர்ப்பம் அல்ல. தவறவிட்டால் கை சேதப்படுவோம். தவறவிட்டால் கை சேதப்படுவோம். எனவே எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளையாவது அமல்களை கொண்ட அல்ஹம்துலில்லாஹ் மஸ்ஜித் நிரம்பி இருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்ய வேண்டும். இதே போல இன்ஷா அல்லாஹ் ஆரம்ப பகுதிகளை விட அடுத்தடுத்த பகுதி விசேஷம். அதிலே நான் இன்னும் நேரம் எடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். என்னுடைய உறவுகள், என்னுடைய நண்பர்கள், என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள், என்னோடு சேர்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எல்லோரையும் அழைத்து வர வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். அவர்களை மறைங்கள். அவர்களும் இந்த பாக்கியத்தை அடையட்டும். வல்லவன் அல்லாஹ் இம் அனைவருக்கும் இந்திய ரமலானுடைய நாட்களை சிறப்பாக அமல்களை கொண்டு கழிக்கும் தௌஃபீக்கையும் தருவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த பெருமதியான நேரத்திலே ஒரு தலைப்பிலே பேசினால் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்த மிகப்பெரும் ஒரு ஆயுதம் தான் துஆ. ஆனால் இன்று அந்த துஆ செயலிழந்திருக்கிறது. ஆயுதம் செயலிழந்திருக்கிறது. அந்த துஆவினால் அடையக்கூடியதை அடைய முடியாத அளவுக்கு நாம் விலகினர்களாக இருக்கிறோம். நம்முடைய துஆக்கள் விலகினோம். ஏன் அதுதான் துஆவுடைய மகிமை என்ன? துஆவை கொண்டு எமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எப்படியெல்லாம் அடைந்து கொண்டார்கள். இதற்கு பின்னால் என்னுடைய துஆவை நான் எப்படி அமைத்துக் கொள்வது என்பதை இன்ஷா அல்லாஹ் சுருக்கமாக நாம் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்மை எல்லாம் இந்த உலகத்திலே வெளியேற்றக்கூடிய நேரம் தாயுடைய வயிற்றிலே இருந்து நிர்வாணிகளாக வந்தோம். நம்முடைய உடலில் எந்த ஆடையும் கிடையாது. சுயமாக நிற்க முடியாது, நடக்க முடியாது, பிடிக்க முடியாது. தாயுடைய மார்பிலே பால் கூட பிடிக்க தெரியாது. வல்லாஹு அக்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும் லா தஅலமூன ஷைஆ. உங்க தாயுடைய வயிற்றில் அல்லாஹ் வெளியாக்குற நேரம் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அறிவே இல்லாதவர்களாக நீங்கள் பிறந்தீர்கள். அப்படித்தான் நாங்கள் பிறப்போம். அதற்கு பின்னால் ஒவ்வொரு தேவைகள் வந்தது. தேவைகள் உலகத்திலே படைக்கப்பட்ட எல்லோரும் தேவை உடையவர்கள். யாரும் பணக்காரருக்கு சொல்ல முடியும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வே சொல்லிவிட்டார். இன்னைக்கு நாங்க சொல்லக்கூடிய கோடீஸ்வரன் கோடீஸ்வரன்றோமே, அவரை கூட அவரோட தேவை உள்ளவர் யாரும் இல்லை. அவருக்கு எல்லா தேவையும் இருக்கு. அவர் தானாக செய்ய மாட்டார். தானாக செய்யலன்னா அவர் தேவை உள்ளவர். அவருக்கு பேர் ஃபகீர். அவருக்கு பேர் யாரு? ஃபகீர். ஃபகீர்னா இன்னொரு தேவை உள்ளவர். அவர் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டார், அன்துமுல் ஃபுகரா இலல்லாஹ். அடியார்களே, நீங்க எல்லாரும் அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவர்கள். அல்லாஹ் கிட்ட எல்லாரும் தேவை உள்ளவர்கள். வல்லாஹ்
ஹுவல் கனியுல் ஹமீத். புகழுக்குரிய தேவையற்றவன் அல்லாஹ் மட்டும். மனிதன் தேவை உள்ளவன், எங்க திரும்பினாலும் தேவை, விழுந்தாலும் ஒருத்தர் தேவை, சாஞ்சாலும் ஒருத்தர் தேவை, பொருள் இருந்தாலும் ஒருத்தர் தேவை, பொருள் பாரம் கூடினாலும் ஒருத்தர் தேவை, நோயோடு இருந்தாலும் ஒருத்தர் தேவை. மனிதன் பல விதத்தில் தேவை உள்ளவன் தான். அல்லாஹ்விடத்திலே தேவை உள்ளவன். இந்த இடத்தில் அல்லாஹ் சொல்றான், நீ எனக்கிட்ட தேவை, புகரா இலல்லாஹ், அல்லாஹ் கிட்ட தேவை உள்ளவன். அல்லாஹ் கிட்ட தேவை காணும் அல்லாஹ் விரும்புறான். அல்லாஹ் கிட்ட தேவை காணும். அல்லாஹ் கிட்ட தேவை காணக்கூடிய வழிதான் துவா. அல்லாஹ் கிட்ட தேவை காணக்கூடிய வழிதான் துவா. கேளுங்க, எந்த அளவுக்கு கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வீட்டுல உப்பில்லைன்னாலும் அல்லாஹ் கிட்ட கேளு, வீட்டுல உப்பில்லைன்னாலும் அல்லாஹ் கிட்ட கேளு. உன்னை செருப்புவார் அருந்தா கூட நீ அடுத்த கணம் அதை கொண்டு சீராக்கணும்னு யோசிக்காத. நிறைய சொன்னாங்க, அதையும் அல்லாஹ் கிட்ட கேளு. யா அல்லாஹ், செருப்புவார் அருந்துட்டு எங்களை புத்திக்கு படாதது நம்பியவங்க சொன்னாங்க, அதை கூட நீ அல்லாஹ் கிட்ட கேட்கணும்னா. அந்த அளவுக்கு தேவை உள்ளவர்களாகத்தான் அல்லாஹ் எம்மை ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே அந்த தேவை அடைவதற்குரிய வழிதான் துவா. அந்த தேவை அடைவதற்குரிய வழிதான் துவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு துஆவை படித்துக் கொடுத்தார். துஆவின் மூலம் எதை சாதிக்க முடியும் என்பதை வாழ்க்கையிலே உணர்வுபூர்வமாக காட்டினார்கள். துஆவை கொண்டு எமக்கு முன்னால் சாதித்தவர்கள் எப்படியெல்லாம் அடைந்து கொண்டார்கள் என்பதையெல்லாம் சொல்லி காட்டினார்கள். குர்ஆன் எமக்கு படித்து தருகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இரக்கமுள்ளவன். அவரிடத்திலே தேவைகளுக்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய எல்லா அமைப்புகளையும் வைத்துக் கொண்டுதான் அடியாருக்கு தேவையை கொடுத்திருக்கிறார். எங்களுக்கு வந்த தேவை ஒன்றுக்கும் எங்களுக்கு வரக்கூடிய தேவை இருக்கிற சகோதரர்களே, இந்த ஒன்றையும் பூர்த்தி செய்ய முடியாத ஒன்று அல்லாஹ் கிட்ட இல்லை. அல்லாஹ் கிட்ட இல்லை. என்ன தேவை வந்தாலும் அல்லாஹ் கிட்ட ஓடி இருக்கிறேன். அடியானே, நீ கேட்கிறத நான் உனக்கு தருவேன், நீ கேட்கிறத நான் உனக்கு தருவேன். உதுஊனி வலிஸ்தம் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். அல்லாஹ் சொல்றான், எனக்கு கேளு, நீ உனக்கு நான் பதில் தருவேன். அல்லாஹ் சொல்லிட்டான், உனக்கு தேவையானது நீ எனக்கு கேளு, உனக்கு நான் தருவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன முக்கியமான ஒரு விஷயம், மனிதனுடைய பண்பை பாருங்க. அல்லாஹ்வுடைய பண்புக்கும் மனிதனுடைய பண்புக்கும் வித்தியாசம் இருக்கு. மனிதன்கிட்ட ஒன்றை கேட்கிற நேரம் ஒரு தடவை கேட்கலாம், ரெண்டாவது தடவை கேட்கலாம், மூன்றாவது தடவை கேட்கிற நேரம் முகம் சொல்லும், நாலாவது தடவை போடுவார நேரத்தில் கட் பண்ணி விட்டுருவாங்க, அஞ்சாவது தடவை ப்ளாக் பண்ணி விட்டுருவாங்க. இது யார பண்பு? மனிதன் தான் பண்பு. மனிதன் தான் பண்பு இது. ஒரு தடவை கேட்டா கிடைக்கும், மூன்றாவது நாலாவது தடவை வரக்கூட நம்பர் ப்ளாக். நீங்க எடுத்தாங்க கட்டாவும். ஏன் தெரியும், அவருக்கு கேட்கிறதுக்காக இருக்கிறார். கண்ணியமானவர்களே, மனிதன் கோவப்படுவான் கேட்டா, ஆனா அல்லாஹ் சந்தோஷப்படுவான். அல்லாஹ் எப்ப கோவப்படுவான்? எல்லா கிட்ட கேட்கலன்னா கோவப்படுவான்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மல்லம் யஸ்அலில்லாஹ் யக்துபு அலைஹி. யார் அல்லாஹ் கிட்ட கேட்கலையோ அல்லாஹ் அவனோட கோவப்படுவான். அப்ப அல்லாஹ் விரும்புறான், என் அடியா எனக்கு தான் கேட்கணும், அவனோட தேவை என் அடியா எனக்கு தான் கேட்கணும். அல்லாஹ் சொல்றான் ஹதீஸுல் குத்ஸில, இன்னக மா தஅவுதனி வரஜௌதனி கஃபர்து லக அலா மா கான மின்க ஃபலௌபாலி. அடியானே, நீ என்னிடத்தில் துஆ கேட்டுக் கொண்டிருக்கிற காரணம் வரஜௌதனி, எனக்கு ஆதரவு வைக்கிறாய், ஏன் ரப்பு தருவான். என் ரப்பு இறக்கமுள்ளவன், மன்னிப்பான். என் ரப்பு கிட்ட எதை கேட்டாலும் தருவான் என்று ஆதரவு வச்சிருக்கிறியா? நீ ஆதரவு வச்சிருக்கிற காலம் எல்லாம் உன்னை நான் மன்னிச்சு கொண்டே இருப்பேன். அடியா பலாவுபாலி, நான் பொருட்படுத்த மாட்டேன். பாவம், நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். அல்லாஹ் சொல்றான், நீ எதை கேட்டாலும் நான் தருவேன். அல்லாஹ் அவனை இறக்கம் உள்ளவன். அல்லாஹ் விரும்புகிறான், என் அடியான் அவனுக்கு உள்ள தேவையெல்லாம் எனக்கிட்ட கேட்கணும், எனக்கிட்ட கேட்கணும். கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னைக்கு ஒவ்வொருத்தரை எடுத்து பார்த்தாலும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவை இருக்கு. சிலருடைய தேவை அடுத்தவருடைய தேவையோட பெருசா இருக்கலாம். சிலருடைய தேவை எந்த அளவுக்கு என்றால் கண்ணால கண்ணீர் வழி நினைச்சார். சிலருடைய தேவை அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்கலாம்.
சிலருடைய தேவை எந்த அளவுக்கு வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்க விடாது. கடன் கடன் என்றது பெரிய ஒரு தேவை. நிம்மதியா இருக்கிறான் வீட்டுக்குள்ள, நோயாளிக்கு நிம்மதியா இருக்கிறான், குடும்ப பிரச்சனை உள்ளவனுக்கு நிம்மதியா இருக்கிறான். ஆனா கடனோடு இருக்கிறாரே இவருக்கு நிம்மதியா இருக்கிறான். செலவும் முழுக்காரன் இருப்பான், கோடிக்கணக்கில் அடிக்கிட்டோம். கல்ல மாதிரி இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது, அல்ல அவன் உள்ளத்தை கல்லாக்கி வச்சிருக்கிறான். அவனுக்கு பிரச்சனை இல்லை, அவனுக்கு பிரச்சனை, அவன் அந்த வேறத்துக்கிட்டே வச்சிருக்கா ஒதுக்கி. அதனால அவன் அதை பத்தி யோசிக்க மாட்டான், நிம்மதியா படுப்பான். போனோ பண்ணி வச்சு நிம்மதியா படுப்பான். மறுமையை பயப்படக்கூடியவன், ஷஹீதாக இருந்தாலும் கடன் மன்னிக்கப்படாது என்ற பயம் உள்ளவன். என்ன செய்ய, நிலம் அப்படி ஆகின்றது, நாம எதிர்பார்க்காம கடல்ல விழுந்துட்டோமே என்று தவிக்கக்கூடியவன் ஒரு காலம் நிம்மதியா இருக்க மாட்டான். எந்த நேரமும் சஞ்சலம், மனைவியில முகத்தை பார்த்து சிரிக்கிறான், தன்னை புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்கிறான். கவலை வேதனை, அவனால நிம்மதியா இருக்க முடியாது. என் கடன் அவ்வளவு ஒரு வருத்தத்தை உண்டாக்குது அவனுக்கு. யாருடைய ரோட்ல போய் சிரிச்சு பேச மாட்டார், ஒரு விளையாட்டு இருக்காது, ஒரு ஜோக் இருக்காது, தமாஷ் இருக்காது. ஏன் காரணம்? இதெல்லாம் இல்லாமலாக்கிலும் கடன். கண்ணியமானவர்களே, தேவைகளை மிகப்பெரும் தேவைதான் கடனை அடைக்கிறது, கடனை இல்லாமலாக்குறது. இதுக்கு என்ன வழி? எல்லாத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் துஆ சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ் கிட்ட கேட்கிற முறையை சொல்லி தந்திருக்கிறார். என்ன தேவை வந்தாலும் சரி, அதிகாரோட பக்கம் திரும்பாத, அல்லாஹ்வுடைய பக்கமே திரும்ப. பாடம் படிச்சு தந்திருக்கிறார். இந்த விடயங்களை நான் கடைசிய சம்பவங்களை ஞாபகப்படுத்துவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டம், உதாரணத்துக்கு மக்காவுடைய காலம் மிகப்பெரும் ஒரு சோதனையுடைய காலம், காவிரியுடைய அடாவடித்தனம் நிறைந்த காலம், யாரும் முதல முடியாத ஒரு காலம், அபூ ஜஹலில் இருந்து யாருமே தடுக்க முடியாத குணவியே, அவங்கள பாதுகாக்க முடியாத ஒரு காலம், அப்படியான ஒரு காலம். நபி அவர்களை, சஹாபாக்களை 3 வருடங்கள் அப்படியே ஒதுக்கி வச்சிருந்தாங்க. ஷுஐப் அடித்தாங்க, அப்பளவெல்லாம் அநியாயம் நடந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நிம்மதியா சுஜூத் செய்ய முடியாத கபாவுக்கு முன்னால் எந்த நேரத்தில் வந்து அபூ ஜஹல் தலையில கல்ல போடுவான்னு தெரியாது. அப்படியான பயங்கரமான ஒரு காலம், யாரும் உதவிக்கு கிடையாது. அபூபக்கர் இருந்தார்கள், அடுத்தடுத்த சஹாபாக்கள் ரலியல்லாஹு அன்ஹும் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் யாரையும் தடுக்க முடியாது. இதுவரைக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் வரைக்கும், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கும் வரைக்கும் சஹாபாக்களுக்கு கூட தைரியம் இருக்கவில்லை கபாவிலே போய் கொள்வதற்கு. அந்த அளவுக்கு முடியாமல் இருந்தார்கள். இது மிகப்பெரும் சோதனையா இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள்? யாரிடத்திலே போனார்கள்? எந்த கட்டம்? அபிசீனியாவுக்கு போனார்கள், மன்னர் நஜாஷியை தேடி. ஆரம்ப கட்டம் அல்ல, பழைய கட்டங்களுக்கு பின்னால் உம்மத்துக்கு தேவை என்பதற்காக வேண்டி போனார்களே தவிர அவர்களுக்கு சொந்த உதவிக்காக வேண்டி கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதிலே இருக்கிறார்கள், கஅபாவுக்கு முன்னால். தெரியும், என் நேரம் வந்து தலையில் கல்லு விழுமோ. அல்லாஹ்வுடைய தூதர் மௌத்துக்கு பயப்பட மாட்டார், என் நேரமும் விழலாம். தயார் நிலையில் தான் சுஜூது செய்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்திலே உக்பத் இப்னு அபீ முஹைத் என்று சொல்லக்கூடிய ஒரு காபிர் நபி அவருடைய கழுத்திலே கொண்டு ஒட்ட உடலை போடுகிறார். போடக்கூடிய நேரம் பெருமானாருக்கு தலையை தூக்க முடியவில்லை, கண் வெளியிலே தள்ளிவிட்டது, கடுமையான பாரம். இன்னும் கொஞ்ச நேரம் அந்த ஒட்டகத்துடைய குடல் இருந்திருந்தால் அன்பு நபியுடைய உயிரே பிரியும் அளவுக்கு இருந்திருக்கும். அந்த அளவுக்கு வேதனை துடிக்கிறார்கள். சுஜூதை விடவில்லை, சுஜூதை விடவில்லை. ஏன்? அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய மிகப்பெரும் ஒரு இடம் சுஜூத், துஆவுக்குரிய மிகப்பெரும் இடம் சுஜூத். அல்லாஹ்வுடைய தூதர் சுஜூதிலேயே இருக்கிறார்கள். கண்ணாலே கண்ணீர் வடிகிறது, ஓரோடி வருகிறார்கள். மகள் தன்னுடைய தந்தையுடைய தலை கழுத்திலே இருந்த ஒட்டக குடலை தூக்கி அகற்றி விடுகிறார்கள். எப்பெருமானார் எழும்புகிறார்கள். எழுப்பி உடனே அல்லாஹ்விடத்திலே கையை தூக்கினார். அல்லாஹும்ம அலைக பி குரைஷ், யா அல்லாஹ், இந்த குரைஷியர்களுக்கு நீயே போதுமானவன். பதுவாசி அல்லாஹ் அழிச்சிரு, நாசமாக்கிரு.
நபியவங்க கேட்டது, யா அல்லாஹ் இந்த குறைஷியர்களுக்கு நீயே பொறுப்பு. அல்லாஹ் கிட்ட கஅபாவுக்கு முன்னால் அந்த பொறுப்பு கொடுத்தான். அதுக்கு பின்னால் ஒவ்வொருத்தரா அல்லாஹ் கிட்ட சொன்னாங்க, யா அல்லாஹ் இன்னவன் அபூ ஜஹல் இருந்து ஆரம்பிச்சாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொருவரா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுப்பு கொடுத்தாங்க. சுமார் 7ல இருந்து 10 பேர் வரைக்கும் கொண்ட ஒரு எண்ணிக்கையை நபியவங்க பேர் சொல்லி அல்லாஹ் கிட்ட கஅபாவுக்கு முன்னால் பொறுப்பு கொடுத்தாங்க. ஏன் யாராலே முடியாது? ஏன் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயம். அவங்களை தாக்குறதுக்கோ அவங்களுக்கு எதிராக வாழ்த்துவதற்கு என்னால முடியாது. ஆனா இந்த ரப்பு அதுக்கு சக்தி உள்ளவன். இந்த ரப்பு அதுக்கு சக்தி உள்ளவன். அந்த ரப்புடைய உதவி அடைவதற்கு தான் துஆ. எம்பெருமானார் கஅபாவுக்கு முன்னாலே இருந்து கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் பேர் சொன்னார்களோ கஅபாவுக்கு முன்னாலே இருந்து கையை தூக்கி இவர்களை பத்ர் யுத்த களத்திலே ஒன்றாக குவிக்கப்பட்டதை நான் கண்டேன். கண்ணியமானவர்களே, துஆ வீணாக்க மாட்டார். அல்லாஹ்வை நெருங்கினால் எதையும் சாதிக்கலாம். அல்லாஹ்வை நெருங்கினால் எதையும் சாதிக்கலாம். உலகத்தில் அந்த நம்பிக்கை வர வேண்டும், ஈமான் வர வேண்டும். ஈமான் இல்லாம கையை தூக்கினதுல அர்த்தம் இல்லை. அல்லாஹ் தருவானா தரமாட்டானா சந்தேகத்துல தூக்குறார். அல்லாஹ் தூக்கி வீசிடுவார். துஆ நபியவங்க சொன்னாங்க, யார் அந்த துஆ கேட்கிறாரு வெளிப்படை, அதாவது உள்ளத்தால கேட்கல, வெளிப்பகலாக கேட்கிறார், தூக்கி வீசிடுவாங்க, கணக்கு எடுக்க மாட்டார். உண்மையான ஈமானோடு ஒருவர் கையை தூக்கி இருக்கிறார், அவருடைய கையை வெறும் கரமாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வைக்கப்படுறார். துஆ கேட்கிறாரு, கேட்கிற கை இருக்கிறே, அந்த கையை வெறும் கரமாக திருப்பி அனுப்புவதற்கு அல்லாஹ் வைக்கப்படுறார். அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பார். அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் என்ன சொன்னான்? நபி அவங்க எல்லாம் கேட்கிறாங்க, நான் எங்க இருக்கிறேன்னு கேட்கிறாங்க. என்கிட்ட கேட்கணும், அவங்க என்கிட்ட துஆ கேட்க தவிக்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன செய்ய போறீங்க சொல்லி கொடுங்க அவங்களுக்கு. அன்னி ஃபகின்னி கரீப், நான் நெருக்கமா இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இலா தஆன், துஆ கேட்கிறவரை கையை தூக்கினா அதுக்கு நான் பதில் கொடுப்பேன்னு சொல்லுங்க நபி. நான் மறுக்க மாட்டேன். அல்லாஹ்வுடைய கஸானா நிறைஞ்சிருக்கிறது. எங்கட லாட்சி மாதிரி அல்ல, எங்கட அலுமாரி மாதிரி அல்ல, பேங்க் அக்கவுண்ட் மாதிரி அல்ல. அல்லாஹ்வுடைய கஸானா மம்லூஆ நிறைஞ்சிருக்கிறது. ஒரு காலம் அல்லாஹ்வுடைய கஸானா குறையாது. அல்லாஹ்வுடைய கஸானா குறையாது. உதாரணமே சொல்லி காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்க ஒருத்தர் கடல்ல ஒரு ஊசியை போட்டு எடுக்கிறீங்க, அந்த நுனியில வரும் பாருங்க தண்ணி, அந்த அளவை விட அல்லாஹ்வுடைய கஸானாவோட குறையாது. ஏதாவது குறைஞ்ச மாதிரி இருக்கணுமா இல்லையா? அதனால சொன்னாங்க அதை விட குறையாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கஸானா நிறைஞ்சிருக்கு. ஒரு காலமும் குறையாது. கேட்க கேட்க தந்து கொண்டே இருப்பார். ஆனா நாங்க கேட்கிற விதம் இல்லை, கேட்கிற தாகம் இல்லை, கேட்கிற தேட்டம் இல்லை. கேட்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வை நாங்க ஆர்வம் வைக்கிறதுல குறை செய்யறோம். அதனால சரியா அடைய முடியாமல் இருக்கு. என் பெருமானார் அடைஞ்சு காட்டினாங்க, சஹாபாக்கள் அடைஞ்சு காட்டினாங்க. எங்களை புத்தி கேட்படாது, இப்படியும் நடக்க முடியுமா? இது சுபஹானல்லாஹ், இப்படியும் நடக்க முடியுமா? நடத்தாட்டி காட்டினார்கள் ஈமான்தாரிகள். பத்ருடைய யுத்தகலம் எவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு இடம். யாருடைய உதவி இல்லை சகோதரர்களே. சஹாபாக்கள் விலகினர்கள் 313 பேர் விலகினர்கள். அவங்க ஆயுதங்கள் கிடையாது, பெரிய அளவுல படைப்படம் கிடையாது, வில்வித்தை வீரர்கள் கிடையாது, விலகினர்கள். ஜமயம் மூத்தவங்களா இருந்தாங்க, வயசானவங்க. ஆனாலும் ஈமானுடைய பலம் இருந்தது. ஈமானுடைய பலம், அல்லாஹ்வுடைய தொடர்பு இருந்தது. அல்லாஹ்வுடைய தொடர்பு உள்ளவன் ஏதாவது இக்கட்டான நிலையிலே மாட்டும் போது அல்லாஹ்விடத்திலே கையை தூக்கினால் அல்லாஹ் நிச்சயம் வீணாக்க மாட்டான். அந்த பாடத்தை அல்லாஹ் படித்து தந்த, இந்த உம்மத்துக்கு படித்து தந்த இடம் தான் பத்ர் யுத்தம். யுத்தம் அகோரமா நடக்குது. யார் வென்றாங்கன்னு தெரியல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டி கூடாரம் அடிச்சு கொடுக்கப்பட்டுச்சு.
சாதபுரமாக அவங்க கூடாரம் அடித்து கொடுத்தாங்க. அரீஷ் இந்த இடத்துல இப்ப மஸ்ஜித் கட்டப்பட்ட மஸ்ஜித் அரீஷ் இருக்கு. பதவி தகனத்துக்கு போனா தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்குள்ள இருந்து செஞ்ச வேலை துஆ மட்டும்தான். துஆ. என்னுடைய சஹாபாக்கள் விளங்கினார்கள், அல்லாஹ் விளங்கினார். அல்லாஹ் விளங்கினார். என்னுடைய சஹாபாக்கள் விளங்கினார்களா இருக்கலாம். படைப்பு அதாவது படைப்படத்திலே விளங்கினோம், ஆயுத பலத்திலே விளங்கினோம், ஈமானிய பலம் இருக்கிறது. அதனால் அல்லாஹ் நிச்சயமாக அவருடைய பலத்தை என்னுடைய உம்மத்துக்கு கொடுப்பான் என்ற தைரியம் தூக்கினார்கள். ஒரு பயங்கரமான ஒரு நேரம் அது. காவிரியுடைய தரப்பிலே இருந்தவர்கள் அபூஜலுடைய படை பலசாலிகள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கினார்கள், தோள்வரை தூக்கினார்கள். இந்த பாடத்தை வாழ்க்கையில படி. ஒரு தேவை எந்த அளவுக்கு மிகைக்கிறோ அந்த அளவுக்கு நீங்க தூக்குங்க. அல்லாஹ் கிட்ட கை ஒருத்த இவ்வளவு தூக்கினா தௌஹீத்காரன் வருவான். இங்க தூக்கினாங்க அவனை பார்த்து தௌஹீத்காரன் காட்டியவன் என்னமோ ஜமாத்காரன் வருவான். என் பெருமானார் தூக்கினார்கள் தலைக்கு மேலே கை. எப்போது எந்த கட்டத்திலும் தூக்கவில்லை, பதுவுடைய தகனத்திலே தூக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய உதவி வேகமாக வர வேண்டிய நேரம் ஏன் தெரியுமா? அந்த சிறு கூட்டம் அழிக்கப்பட்டால் இஸ்லாமே அழிந்துவிடும் என்று தெரியும். அதனாலே அல்லாஹ்வுடைய தூதர் தூக்கினார்கள் கை. தூக்கினார், தோளுக்கு மேல தூக்கினார். தோல்ல ஒரு தலைப்பாக இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோளுக்கு மேல தூக்கினார் கை, தலைக்கு மேல தூக்கினார். இன்னும் தூக்கினார். எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அக்குள் விளங்கும் அளவுக்கு தூக்கினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல்ல இருந்த சால்வ கீழே விழுகிறது. முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என் பெருமானார் கேட்ட துஆ என்ன? யா அல்லாஹ், காவிரிகள் இப்படி வந்திருக்கிறாங்க, ஏக சஹாபாக்கள் விலகினோம், நீ அவர்களுக்கு ஏற்பாடு செய், அவங்கள சாவணையா அல்லாஹ், கொல்லப்படலையா அல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கேட்ட உன்ன உதவி எனக்கு ஒன்றுமே உதவியை கூட எனக்கு கேட்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டது ரெண்டு விஷயம். இந்த ரெண்டு உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரும் துஆவாக இன்ஷா அல்லாஹ். இந்த ரெண்டு விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தை நீங்க முன் வச்சீங்கன்னா அல்லாஹ்க்கு நீங்க ஐடியா சொல்ல தேவையில்ல. அல்லாஹ்க்கு தெரியும் ஏன் அடியாருடைய உள்ளத்துல என்ன இருக்கு. உணர்வுபூர்வமா இருக்கிற விஷயத்தை என் அடியாருடைய உள்ளத்துல என்ன இருக்கு சாதிக்க முடியுமான ரெண்டு துஆ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத மட்டும் நான் கேட்டாங்க, பதில்ல ரொம்ப கேட்கல. யா ஹய்யு யா கய்யூம் என்ன கேட்டாங்க? யா ஹய்யு யா கய்யூம், நித்திய ஜீவனே, நிலையானவனே, நித்திய ஜீவனே, உன்னை யாராலும் அழிக்க முடியாது. யா அல்லாஹ், உனக்கு மௌத் கிடையாது, நிலையானவன், உன்னை யாரும் சரிக்க முடியாது, அவ்வளவு பலசாலி நீ. யா அல்லாஹ், இந்த ரெண்டு துஆவுக்கு தலப்பா கீழ விழுது. உன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு வர்றாங்க, தலப்பாவை தூக்கினாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தாக்க ரசூலுல்லாஹ் யா அபூபக்கர். அபூபக்கர், அல்லாஹ்வுடைய உதவி வந்தாச்சுங்க, அல்லாஹ்வுடைய உதவி வந்தாச்சு. அதோ 1000 மலக்குமாருடைய ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், 1000 மலக்குமாருடைய மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் சங்கிலி கோர்வையாக இறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் யுத்த களத்துக்கு. ஜபல் மலாயிகா என்ற ஒரு மலை உண்டு. அந்த யுத்த களத்திலே தனிமையில மணல் மேலான அழகான மலை. அந்த மலைக்கு மேல் தன் மலக்குமார்கள் இறங்கினார்கள், இறங்கி யுத்த களத்துக்கு வந்தார்கள். அவர்களை அனுப்பக்கூடிய நேரம் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறார். என்னுடைய நபியுடைய சஹாபாக்களுக்கு நீங்கள் பக்க துணையாக இருக்க வேண்டும். காவிர்களுடைய ஒவ்வொரு நரம்பாக தரிக்க வேண்டும். அல்லாஹ் இடத்தையும் வெட்ட வேண்டிய இடத்தையும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்து அனுப்பினான், சொல்லிக் கொடுத்து அனுப்பினான். சாவிரத்தில் சொல்றாங்க, வாழ ஓங்குறாங்க, காவிரன் தலை கீழே விழுகுது, அவங்க வெட்டல. ஓமா ரமைக்கு இது ரமைத்த வராக்கி நல்லா ரமா, நீங்க வெட்டல, நீங்க வெட்டல, நாங்க வெட்டினோம். என் பவர் சகோதரர்களே, என் பெருமானாருடைய துஆவுடைய சக்தி, துஆவை கொண்டு சாதிக்க முடியும். கற்பனைக்கு அப்பாற்பட்டதை கூட சாதிக்க முடியும். சாதித்து காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் சாதித்து காட்டினார்கள். என்ன சாதித்து விட்டோம்னா, எங்கே துஆவுக்கு நேரம்? சலாம் கொடுத்ததோட ஓடியாச்சு, மொபைல தூக்கியாச்சு, பார்த்தாச்சா மெசேஜ் வந்தாச்சு, ரைட், சாமா போட்டு முடிச்சு வெளியாகியாச்சு, அந்த ஆள் வந்துட்டான், ஓடியாச்சு. விக்ருக்கு டைம் இல்லை, துஆவுக்கு டைம் இல்லை. நேரத்தை நாசமாக்கும், சந்தர்ப்பத்தை நாசமாக்கும்.
பரதான தொழுகைக்கு பின்னால் ஒரு அடியால் கேட்கக்கூடிய துவா அல்லாஹ் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார், சந்தேகமே. எங்க இந்த சந்தர்ப்பம்? ஒவ்வொரு பரதான தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டு எழுப்பி போகிறோம். ஒவ்வொரு பிரதான தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹ்வை கோபப்படுத்தி விட்டு போகிறோம். ஏன்? அல்லாஹ்ட்ட கேட்காம போறோமே. அல்லாஹ் கோபப்படுவானா இல்லையா? அல்லாஹ் கோபப்படுவானா இல்லையா? அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். என் அடியார்கிட்ட கேட்கணும், அவனுக்கு நான் கொடுத்து என் அடியான சந்தோஷம். அதுக்கு பின்னால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்ற ரப்பிட்ட கேட்டேன் தந்துட்டான், எவ்வளவு சந்தோஷப்படுவான், எவ்வளவு சந்தோஷப்படுவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் கிட்ட இதையும் சாதிக்கலாம். சஹாபி ரலியல்லாஹு, நான் ஒவ்வொரு படிப்படியா சொல்றேன். என்னோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தான், அந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் தீர்வு இருக்கிறது. துஆவை கொண்டு அடையலாம், அடைய முடியாத ஒன்றுமே கிடையாது. குடும்ப வாழ்க்கை பிரச்சனையா கேட்கலாம். தஹஜ்ஜுடைய தொழுகையில் இருக்கும், தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக வேண்டியிருக்கும். அதுல சுஜூதுல நீளமான நேரம். தொழில பிரச்சனையா, அண்டை வீட்டார் பிரச்சனையா, எங்களை விளங்காம நடக்கிறாங்களா, எல்லாத்துக்கும் தீர்வு துவா சுஜூதுல வந்து கேட்கலாம். அக்ரபமாய கூட நஅபுது ரப்பிஹி வ ஹுவ சாஜித். துஆவுடைய விசேஷமான ஒரு நேரம், துஆவுடைய விசேஷமான ஒரு நேரம். அதுதான் சுஜூதுல கேட்கிற நேரம். அந்த நேரம் அல்லாஹ் அடியானுக்கு நெருங்கி வாரான்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கி வாரான். சொன்னாங்க, அல்லாஹ் நெருங்கி வந்திருக்கிறத கேட்குதுங்க. ஒரு மந்திரி வந்திருக்கிறார், எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சுப்பான். நாளைக்கு வாராருன்னா இன்னைக்கு ராவைக்கு பெரிய பெரிய தலைக்க ஊர்ல பெரிய தலையில லிஸ்ட் போட்டு வச்சிருவான். இந்த ரோட்டை செய்யணும், அந்த பில்டிங்கை கட்டணும், அந்த டாய்லெட்டை கட்டணும், அதை செய்யணும், இதை செய்யணும், எல்லாம் லிஸ்ட் போட்டு வச்சிருப்பான். ஏன்? மந்திரி வார வந்ததோட கொண்டு வந்து இருந்தா அவன் எலெக்ஷன் கேட்க போறான். அவன் உள்ள எல்லாம் போய் சொல்லுவான், இன்னதை செய்வேன் அன்னதை செய்வேன் எல்லாம் பச்சை போய் சொல்லிட்டு போயிட்டுருவான். நம்பிக்கை வந்துட்டு போயிட்டுருவான். வந்தா வேலை செய்வான், வராட்டி அந்த பக்கம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நெருங்கி வார நேரம் சுஜூத். நெருங்கி வாரான், நெருங்கி வந்துட்டாங்க. நாங்க எடுக்கல, அவன் வாரான். அவன் வந்த நேரத்தில் அந்த சுஜூத் அல்லாஹ் கிட்ட கேட்கறதெல்லாம் கேட்டிருக்கேன். வாக்களித்து அல்ல மாற்றம் செய்ய மாட்டான். அடியானே கேளு தருவேன் அல்லாஹ் சொல்லிட்டானே, அவன் வாக்களித்துட்டான், மாற்றம் செய்ய மாட்டான். அதனால சுஜூத் கேட்கிறதெல்லாம் கேட்டு முடியுங்க. வாலிப சகோதரர்களே, எவ்வளவு தேவை இருக்கின்றது, எவ்வளவு தேவை இருக்கின்றது. முன்னாடி யாருக்கிட்ட கேட்டு அடைஞ்சு கொண்டீங்க? திருமணம் முடிக்க இருக்கிறோம், அல்லாஹ் கிட்ட கேட்டீங்களா? யாரா சாலிஹான ஒரு துணை இருந்தா, கேட்காதனால வந்து சேருது முசீபத்து, கேட்கிறதுனால இருக்கிற நிம்மதி நாசமாக்குறதுக்கு வந்து சேருது முசீபத்து. இப்ப வா, இப்ப கண்ணீர் வடிக்கிற பாருங்களே, இப்ப அந்த சொல்லி அது சரி. அல்லாஹ் கிட்ட கேட்கல, நாங்க தவற விட்டுட்டோம். ஒரு தொழில் ஆரம்பிக்க போறான், சுஜூதுல கேட்கணும், யா அல்லாஹ் இந்த தொழில் ஆரம்பிக்க போறேன், இதுல நனவா இருந்தா எல்லாத்தையும் சீராக்கிட்டா, நனவில்லைன்னா இருந்து கரவுக்கு வழி தந்துரு கேட்டோமா? ஆரம்பிச்சு போற நேரத்துல பிரச்சனை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை நெருங்காததுனால நாம எல்லாம் தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். துஆவை விட்டதுனால நாங்க நாளாக தோல்வி அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். வயசானிக்கு தேவை, சின்ன பிள்ளைக்கு தேவை, படிச்சு கொடுங்க. சின்ன பிள்ளையை கூப்பிட்டு அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கிற முறை படிச்சு கொடுங்க. கேட்கட்டும், கேட்டு ஐந்து கொள்ளட்டும் அல்லாஹ்விடத்தில். தாவீது தன்னுடைய பிள்ளைக்கு படிச்சு கொடுத்திருக்கிறார்கள்மா, நீ கண்ணை மூடிட்டு கேளு, உனக்கு என்ன தேவை இருக்கிறீ. அந்த புள்ள கேட்கிறத டக்குனு உனக்கு முன் வச்சிருவாங்க. அந்த புள்ள என்ன கேட்க போகுது? கப்பலையா பழைய கேட்க போகுது இல்ல, அந்த புள்ள ஆசையான ஏதாவது கேட்க போகுது. அதுக்குரிய ஏற்பாடை செஞ்சு கொள்வாங்களாம், டக்குனு கொண்டு வச்சிருவாங்களாம். உள்ள வாக்கம் கேட்டேன் வந்துட்டான். யாரு வந்து இடமா வைப்பாங்க? அல்லாஹ் வந்தான், நம்பிக்கை ஊட்டினான். மொபைல் வந்துச்சு, முசீபத்து எல்லாமே முடிச்சு, எல்லாமே முடிஞ்சு. எங்க படிச்சு கொடுக்க நேரம்? குர்ஆன் படிச்சு கொடுக்கிறோமா? எல்லாம் தெரியும். சின்னவனுக்கு 10 வயசுல உள்ளவன் பூதுவி ஆகுவான், எல்லாம் தெரியும். துஆ கேட்க தெரியாது, அல்லாஹ்வை நெருங்க தெரியாது,
10 வயசான அடிச்சு தனி தொடரை என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம். இன்னைக்குள்ள பெற்றோர்களே ஏசி அடிச்சு கிளாஸ் அனுப்புறான், ஏசி அடிச்சு எனது ஸ்போர்ட் அனுப்புறான், ஏசி அடிச்சு எத்தனை பேர் மஸ்ஜித்களுக்கு இருக்கிறான். அல்லாஹ் குறை உண்டாக்கல. ஏன் காரணம்? அல்லாஹ் பாதுகாப்போம். நாளான ஈமான் இல்லாம போகுது. பெண்கள் வெட்கத்தை இழந்தவர்களாக நாளான வெட்கம் தொலைந்து கொண்டு போகிறது. வெட்கமில்லாத சமூகத்தின் துவாவை அல்லாஹ் தூக்கி வீசிவிடுவான். வெட்கமில்லாத சமூகத்துடைய துவாவை அல்லாஹ் தூக்கி வீசிடுவான். வெட்கத்தை கொடுங்க பெண்களுக்கு வெட்கத்தை கொடுங்க. எங்க வெட்கம் இன்னைக்கு எல்லாம் தொடர்ந்து விட்டாச்சு. அது பெரிய முசீபத்து தான். இன்னைக்கு பாருங்க, பியூட்டி சலூன் ஸ்கூலிங் அத கோர்ஸ் நீ பண்ணிலேஸ். இனி அதுக்கு பிஎம்ஐசிக்கு போறேன், பெரிய அவார்ட் அதுல எனக்கு டிக்டாக் அப்லோட் பண்றேன். இனி பெரிய என்னமோ பெரிய ஒத்தனை எடுக்காத அவார்ட் எடுத்தாச்சு. அல்லாஹ் அக்பர். பாசுன்னு செய்யறதே இல்லை, ஒட்டிமதாம பூசுறதே இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, ஈமான படிச்சு கொடுங்க, குர்ஆனுடைய கோர்ஸை படிச்சு கொடுங்க பிள்ளைக்கு. நிறைய பேர் எக்ஸசைஸ் அவனோட பர்சனல் ஜிம் ஃபிட்னஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் கோச்? தந்த மனைவி தந்த மகன் அல்லாஹ் பாதுகாக்கணும். நிறைய பசார்கள் இன்னைக்கு எங்களை அதாவது சொல்ல போனா 2 டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டா கிட்டத்தட்ட என்ன சொல்லுவேன், இத்தனை இடங்கள்ல அப்படியான ஏற்பாடு இருக்கு. அத்தனை முசீபத்தில் போய் முடிஞ்சிருக்கு. அல்லாஹ் வழி திறந்தவான இத்தனால் எந்த ஒரு மஹல்லாவுடைய இத்தனாக்களுக்கு வழி திறக்கப்படுமோ, அது டியூஷனாக இருந்தாலும் சரி, அதுக்குரிய ஒழுக்கத்தை படித்து கொடுங்க. மாஷா அந்த அடிப்படையில் எங்களுக்கு தெரியும். அதாவது மதீனா ஸ்கூலுடைய ஏற்பாடு அல்லாஹ் பாதுகாக்கணும். முன்னுக்கு இந்த வித்னா வந்துடான். மூத்தவங்க உலமாக்களுடைய மசூராக்களோட அழகான செஞ்சுட்டு போறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். தப்பி அந்த அமைப்புல கொண்டு போனா தப்பி இல்லைன்னு சொன்னா அல்லாஹ் கிட்ட மாட்டிடுவான். வெட்கம் இல்லாத சமூகத்துடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒவ்வொரு இடத்திலிருந்தும் போர்தி பரிசுத்தமானதா இருக்கும். தூக்கி அல்லாஹ் கபூல் செஞ்சிடுவான். எப்படி உடம்புக்குள்ள ஹலால் போனால்தான் அவரோட துஆவை ஏற்றுக்கொள்வான். அதே மாதிரி அந்த உடம்பு வெட்கத்தை படித்திருக்க வேண்டும், வெட்கமுள்ள உடம்பாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்திலே கேட்கிறோம், நான் கிடைக்கிறது. சஹாபாக்கள் அடைஞ்சாங்களே, எப்படி எல்லாம் அடைஞ்சாங்க? இப்ப நான் தேவைகளை தான் சொல்லிட்டு இருக்கேன். தேவைகள் அல்லாஹ் கிட்ட நாம கேட்க வேண்டிய தேவைகளும் அடைய வேண்டிய விஷயங்களும். புள்ள பாக்கியம் இல்லை, நிறைய பேருக்கு கவலை. நிறைய பேர் உம்ராங்க வருவாங்க, மாஷா வந்துட்டு கூட அல்லாஹ் கிட்ட கேட்டு மாஷா அடுத்த வருஷம் பாக்கியம் அடைஞ்சிட்டான். துவா அடையலாம். அதுக்காகவே நீங்க 3 லட்சம் 4 லட்சம் செலவழிச்சு உம்ராக்கே போகணும்னா தெரியல. தஹஜ்ஜுடைய தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே உறுதியாக கண்ணீர் வடித்தாலே போதும், நிச்சயம் அல்லாஹ் திறந்து தருவான். நிச்சயம் அல்லாஹ் வழி அமைத்து தருவான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துக்கு புள்ள பாக்கியம், உரிய வயசு அடைஞ்சாச்சு. சரியான கவலை. கணவன் மனைவி முகத்தை பார்த்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் கிட்ட கேட்டான், ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிதீன். யா அல்லாஹ், என்னை நீ தனியா போட்டுடாதே. யா அல்லாஹ், புள்ள பாக்கியம் இல்லாதவன் எனக்கு ஒரு வாரிசுதான் கேட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் கொடுத்தார். கேட்டான், அல்லாஹ் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன். அல்லாஹ் கொடுத்தா. யா அல்லாஹ், சாலிஹான ஒரு வாரிசு தான் யா அல்லாஹ் கேட்டாங்க, அல்லாஹ் கொடுத்தான். யார்? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் கிட்ட கேட்டு அடைகிறது சகோதரர்களே, சும்மா தானா வாரதை விட ஸ்பெஷல் ஆயிருக்கு. அப்படி தானா வாரதை விட ஸ்பெஷல் ஆயிருக்கு. அல்லாஹ் கிட்ட கேட்கிறேன். அல்லாஹ் கிட்ட கேட்டு தான் எனக்கு தெரியும் இது கிடைக்கும் என்று. அது கிடைக்கும் போது அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எனக்கு இப்படி தாண்டி அது அல்லாஹ்ல பொறுத்தான் கிடைக்கிற நேரம் அது குழப்பியா தான். துஆவால் அடையலாம். வாழ்க்கையில வறுமை கேவலம் அல்ல. வறுமை கண்ணியம். வறுமையோட வாழ்வது கண்ணியம்.
ஆனா அந்த வறுமை குஃப்ர் வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடாது என்பதற்காகவே துஆ செய்ய. யா அல்லாஹ், இந்த வறுமை நான் பொருந்திக் கொள்கிறேன், ஆனால் குஃப்ர் வரைக்கும் இந்த ஈமான் இழக்கிற வரைக்கும் நீ கொண்டு வைக்கிறாதே யா அல்லாஹ். பெருமானார் விரும்பியதும் எளிமையான வாழ்க்கை தான். யா அல்லாஹ், அள்ளி தந்திரி, அப்படி தந்திரி, இப்படி தந்திரி, உலகத்தை கேட்கல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டது முழுக்க நலவுகளை கேட்டார்கள், மறுமையை கேட்டார்கள். குழந்தை பாக்கியம் இல்லையா, இந்த துஆவை ஓதுங்க, நிச்சயமா தருவார். கேட்டும் தரலையா, அதுலயும் நலவு வச்சிருப்பாரு. கேட்டும் தரலையா, அதுலயும் நலவு வச்சிருப்பாரு. பொறுக்கணும். இன்னைக்கு நாம கேட்டதோட நமக்கு வந்து கொடுத்துருவோம். கேட்டதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுக்கே கொடுக்கலையா? நபியே உங்களே கேட்டதோட அல்லாஹ் கொடுக்கலையே. அந்த கஅபாவுக்கு முன்னாடி கேட்டாங்களே, ஒவ்வொரு காபிராக அல்லாஹ் கிட்ட முறைப்பாடு செஞ்சு சொன்னாங்களே, வருஷக்கணக்குக்கு பின்னால்தான் பதில் நடக்குது. வருஷக்கணக்குக்கு பின்னால்தான் பதில் நடக்குது. அப்பதான் அல்லாஹ் இந்த துஆவே அங்க பிரதிபலிக்க வைத்தான். துஆவே கபூல் செஞ்சிட்டான் அல்லாஹ். ஆனா விஷயத்தை நடத்தாக்குவான், நேரம் வச்சிருக்கிறான். எங்களுக்கு அவசரம், அல்லாஹ்க்கு அவசரம் இல்லை. அவனுக்கு தெரியும் ஏன் அடியானுக்கு நான் எப்போ கொடுக்கணும். அப்ப அல்லாஹ் தாரது அது கொள்கையாய், அது சிறப்பானதாக. அதனால கண்ணியமானவர்களே, என்ன தேவையாக இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு வாழ்க்கை என்ன சோதனையாக இருக்கட்டும், நபிமார்களுக்கு சஹாபாக்களுக்கு வராத சோதனைகள் ஒன்றுமல்ல நாம் அனுபவிக்கக்கூடிய சோதனைகள். அவர்கள் எம்மை விட பெரும் பெரும் சோதனைகளை அனுபவித்து விட்டார்கள். அதனுடைய சில சில சாயல்களை தான் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் அவ்வளவு பெரும் சோதனைகள் போலும் திரும்பியது முழுக்க அல்லாஹ்வின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியதனால் அல்லாஹ்விடத்திலிருந்து அதை சிறந்ததாக அடைந்து கொண்டார்கள். இன்னைக்கு அவர்கள் சாயல் தடைகளுக்கு வருகிறது. அந்த சாயலை வச்சுக் கொண்டு கூட அல்லாஹ் கிட்ட அடைய முடியாத அளவுக்கு எம்முடைய துஆ என்ற ஆயுதம் செயலில் இருக்கிறது என்றால், கண்ணியமானவர்களை, இது எம்முடைய பிழை, இது எம்முடைய பிழை, எம்முடைய குறைபாடு, எம்முடைய அமலுடைய குறைபாடு, ஈமானுடைய குறைபாடு. சீராக்கும் ரமலான் மூலமாக, ரமலான் மூலமாக சீராக்கும் ஈமானையும் இபாதத்தையும், நம்முடைய துஆக்களை சக்திமிக்க துஆவாக மாற்றுவோம் ரமலானை கொண்டு. இன்ஷா அல்லாஹ் நீ துப்பமா இன்ஷா அல்லாஹ் உறுதியா நியத் வைக்கணும். ஏன் துஆ இதை விட வேற பவர் வேற ஒன்றும் இல்லை இந்த உலகத்தில். பணத்தால சாதிக்க முடியுமா? ஆட்களால சாதிக்க முடியுமா? சஹாபாக்களும் பெரிய பெரிய ஜிம்னாஸ்டிக்ல போய் படிச்சவங்களும் பெரிய பெரிய கராட்டே மாஸ்டர் இல்ல. சஹாபாக்கள் விலகினர்கள். ஈமானுடைய பவரை கொண்டு அல்லாஹ் கொடுத்த உதவிதான் ஒவ்வொரு கட்டம். ஈமானுடைய பவர், ஈமானுடைய சக்தி, அல்லாஹ்வின் மீது இருந்த தவக்குல், அல்லாஹ்வின் மீது இருந்த ரஜா. அல்லாஹ்வின் தூக்கினால் அல்லாஹ் கொடுத்துருவார், தூக்கினாலே அல்லாஹ் கொடுத்துருவார். பெருங்கரமா அல்லாஹ் இறக்கிறதே இல்லை. திருப்பி அனுப்ப மாட்டா மும்மின்கள கையை. நம்பிக்கை வைங்க வாலிபர்களை, நம்பிக்கை இழக்காதீங்க. அல்லாஹ் கிட்ட கேளுங்க, ஈமான கேளு. முக்கியமா அல்லாஹ் ஓட நம்பிக்கையை தான். கிச்சனாவோட நடத்திடாதே. ஹராமான சூழல் என்ன கொண்டே போட்டுடாது, ஹராமான தொழில் என்ன மாற்றி கொண்டு வைக்கிறாதே. அல்லாஹ் எல்லா நிலைமையும் செய்யறாங்க. என் எதிர்காலம் சிறந்ததாக இருக்கணும். யாரும் என்ன பார்த்து காரி துப்பிடக்கூடாது. என்ன பார்த்து காரி துப்பிட இந்த பெற்றோருக்கு அநியாயம் செஞ்சிட்டேன். அந்த நிலைமைக்கு ஆக்கிடாதே. கேளு அல்லாஹ் கிட்ட. ஒவ்வொருவர் தனித்தனிய கேட்கணும். அறிவுகள் எல்லாம் எங்களை வளர்க்க முடியாது. பொருளாதாரம் எங்களை வாப்பாடு இருக்கிற பொருளாதாரம் வளர்க்க முடியாது. எங்களை வளர்க்கும் துஆ இன்ஷா அல்லாஹ். துஆ, துஆவை கொண்டுதான் வளர்த்தெடுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை சொத்துக்களை செல்வங்களை கொண்டல்ல, துஆவை கொண்டு வளர்த்தெடுத்தார்கள். எம்மால் முடியும் எம்மை வளர்த்திருப்பதற்கு, எம் பிள்ளை செல்வங்களை வளர்த்திருப்பதற்கு, வணக்கத்தை வளர்த்திருப்பதற்கு துஆவின் மூலம் முடியும். கடனோடு இருந்து விட்டால் அபூ உமாமா ரலியல்லாஹு கடனாளி, சரியான கவலை. கடன் வந்தாலே வீட்டுல பிரச்சனை வந்துடும், வீட்டுல பிரச்சனை வந்துடும். பள்ளியில உட்கார்ந்து அழுது ஊத்திக்கிறான். தொழுகை இல்லாத நேரம், சரியான கவலை. இந்த நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்க்கிறோம். அடிக்கடி செக் பண்ணுவாங்க பள்ளியில. தூக்கி தூக்கி பார்ப்பாங்க, தூக்கி பார்ப்பாங்க, யார் இருக்கிற? அபூ உமாமா இருக்கிறார். என்ன பிரச்சனையும் தெரியாது. நாங்களும் விளங்கணும். அல்லாஹ் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பரக்கத்தை தந்திருக்கிறார். நாங்க நல்ல ஆண்டு போகக்கூடாது. கஷ்டவாளி யாருக்கு தேடும். ரோட்ல கூட போற நேரம் பார்த்துருப்பீங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு யோசிச்சு மொபைல்
ஒரு டென்ஷன். கொஞ்சம் கிட்ட போங்க, கேளு என்ன பிரச்சனை உன, டென்ஷனா இருக்கிறீங்க, போகல இப்படி இருக்கிறீங்க, கவலை இருக்கிறீங்க. இந்த வார்த்தை கேட்கிறது இருக்கிறே பெரிய ஒரு சதக்கா, அல்லாஹ் சந்தோஷப்படுவார். நீங்க கொடுக்கிறது இரண்டாவது விஷயம், கேட்கிறீங்களே சுபஹானல்லாஹ். இந்த நேரம் அந்த மனிதனுடைய உண்மையுடைய உள்ளத்திலே வரக்கூடிய சந்தோஷம் இருக்கிறது. நீங்க ரெண்டு வார்த்தை சொல்லி யோசிக்க சொன்னாலே போது அவன் பிட்டாயிடுவார். அவருக்கு ஒரு உள்ளத்தில் ஒரு தைரியம் வந்துடும். அந்த தைரியத்தை கொடுத்தீங்களே நீங்க, இது மிகப்பெரிய அமல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுகார சுரூபிய குலூபில் உம்மி, ஒரு முஃமினுடைய உள்ளத்தில சந்தோஷத்தை உண்டாக்குற மிகப்பெரிய அமல் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது மாதிரி தான் உம்மர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடிக்கிறான். கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன பிரச்சனை? கடமை செஞ்சியா ராசு, கடமை செஞ்சு நிம்மதியில்லாத சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ உமாமா ஒண்ணு யோசிக்காத, நான் ஒரு துஆ சொல்லித்தாரேன். காலையிலே மாலையிலே ஓதிவாய், 3 தடவை ஓதிவாய். அந்த கடன் நீங்க நான் உள்ளத்தில் உள்ள கவலை நீங்க எல்லாம் நீங்க. அல்லாஹ் இன்னி அஊது மினல் ஹம்மி வல் ஹஸன் வ அஊது மினல் அஜ்ஸி வல் கஸல் வ அஊது மினல் ஜுப்ரி வல் புக்ல் வ அஊது மினல் மரபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால். ஓது கொஞ்ச நாள் ஓதுறாங்க. அல்லாஹ் இன்னி அஊது மினல் ஹம்மி வல் ஹஸன், கவலை விட்டு எல்லாம் பாருங்க, கவலையை போக்கிறியா துஆ கேட்கிறாங்க. வ அஊது மினல் அஜ்ஸ் இயலாமை வல் கஸல், சோம்பேறித்தனம் பாதுகாக்கிறியா. வ அஊது மினல் ஜுபல் கோழைத்தனம் வல் புக்ல் கஞ்சத்தனம் பாதுகாக்கிறியா. வாழ்க்கை மின மரபத்தி தைன் வ கஹ்ரி ரிஜால், கடன் நிகழ்ச்சி மக்கள் எல்லாம் என்ன வந்து மட்டம் தட்டி என்ன இல்லாமல் ஆக்குறாரோ அப்படி ஆக்கினாரே, அதை பாதுகாக்கிறேன் துஆ கேளுங்க. அல்லாஹ்வோட கடமை கேட்கிறான். கொஞ்ச நாள் போகுது, அல்லாஹ்வுடைய தூதர் சந்திக்கிறாங்க. அபூ உமாமா ரலியல்லாஹு, அபூ உமாமா என்ன நினைப்பு, எப்படி யா ரசூலல்லாஹ் நீங்க சொன்னதை கேட்ட துஆவை, அல்லாஹ் இந்த கடனை நீக்கிட்டார், இந்த கவலையை நீக்கிட்டார். துஆ உள்ளத்துக்கு நிம்மதி வேணுமா, அல்லாஹ் கிட்ட கை தூக்கு. அடியாட்டை அல்ல, மனிதத்தை அல்ல. மனிதத்தை கையை தூக்கினா நோவினோட வருவீங்க. அல்லாஹ் கிட்ட தூக்குங்க, தொழில் நிச்சயமா அல்லாஹ் உள்ளத்தை சந்தோஷப்படுத்துவான். பொறுமை வேணும். முதலாவது சோதனை வந்தா முதலாவது பொறுமை, அதுக்கு பின்னால 2 ரக்காத் தொழுகை, அதுக்கு பின்னால அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் நிச்சயம் தருவார். அல்லாஹ் நிச்சயம் தருவார். கண்ணியமான சகோதரர்களே, எந்த ஒரு இக்கட்டான நிலை, முழு உலகமே கைவிடட்டும் பரவாயில்லை, இவர்க்கெல்லாம் எதிரிகள் எல்லாம் வந்து சேர்ந்து விட்டார்கள், எம்மையெல்லாம் அடக்க பார்க்கிறார்கள், நெசுக்க பார்க்கிறார்கள். யார் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய சக்தியை மீறி யாருடைய சக்தியும் அந்த இடத்துல செல்லுபடியாகாது. அந்த சக்தி மிக்க ரப்பிடத்திலே கையை தூக்குங்கள். ஒரு மன்னன், ஒரு பெரும் மன்னன், பெரிய பெருமக்காரன், அவன் என்ன செஞ்சாங்க, அவன் பார்க்கிறான், அந்த மாளிகைக்கு முன்னால ஒரு மூதாட்டி உம்மா என்ன செஞ்சிருக்கிறா, ஒரு வீட்டை கட்டி இருக்கிறான், ஒரு குடிசை. இதை கொச்சையா பார்த்தான், கேவலமா பார்த்தான். அப்படித்தானே சனி கைக்கு வந்துட்டா அடுத்த ஏழையுடைய ஒவ்வொரு விஷயம் கொச்சையாக. அப்படி விளங்கினா அந்தந்த உள்ளமுடையவங்க விளங்குங்க. இந்த பணம் அல்லாஹ் தந்த சோதனை விளங்கு, இந்த பணம் அல்லாஹ் தந்த சோதனை விளங்கு. அப்ப அந்த மன்னன் என்ன செஞ்சா, அவனுக்கு ஒரு கேவலம் போட்டான். என்ன மாளிகைக்கு முன்னால இப்படியா? உடனே கேட்ட அவனோட சேவர், என்ன யாரு இது? இப்படிதான் ஒரு மூதாட்டி உமா. உடனே உடச்சி நோக்குதான். அந்த நேரம் அந்த உண்மை இல்லை, அந்த உமாக்கு யாரும் இல்லை பார்க்கிறதுக்கு கேட்கிறது. பாவம், அந்த ஒரு தங்குறதுக்கான ஒரு குடிசையா வச்சிருந்தான். உண்மை என்ன செஞ்சா, வந்து பார்க்கிறா, கூடாத காண. மன்னன் நேரா போயிட்டு, மன்னன் மண்டார் இல்ல, மன்னன் மன்றான், மன்னாதி மன்னன் ரப்புல் ஆலமீன் இருக்கார். எதுக்காக வேண்டி அவனிடத்தில் அவனொரு மகுலு, அவனொரு படைப்பினான். அவன்கிட்ட போய் கேட்கிறதா, உடனே அல்லாஹ் கிட்ட கேது, யா அல்லாஹ், நான் தான் இந்த இடத்துல இல்லை, உடைக்கிற நேரம் நீ எங்க போயிட்டாய் அல்லாஹ்னு கேட்டான். சுப்ஹான், எப்படி ரோசப்படுறான். உடைக்கிற நேரம் நான் தான் இல்லை, நான் உன்னுடைய அடிமை, உனக்காக வாழக்கூடியவன், எதுவாக இருந்தாலும் உன்னிடத்தில் கையை தூக்கக்கூடியவன். யா அல்லாஹ், இவன் உடைக்கிற நேரம் நீ எங்கே இருந்தாய்? சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தை சொன்னபோது சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார், அந்த அரசனுடைய மாளிகை அப்படியே உடைந்து. யாருடைய
யாருடைய சக்தி? அல்லாஹ்வுடைய சக்தி. அல்லாஹ்வுடைய சக்தியை யாராலும் மிகைக்க முடியாது. துஆவை கொண்டு அல்லாஹ்வுடைய முழு சக்தியை எடுக்கிறார் சகோதரர்களே. அடே கூட்டவுல மனைவிக்கு சொல்லிக் கொடுங்க. பிரச்சனை வந்து அல்லாஹ் கிட்ட, சிக்கல் வந்து அல்லாஹ் கிட்ட, டிஸ்டர்பன் டைம் வரும். தூக்குல ஒருத்தர் தூங்குறது இல்லை. இன்னைக்கு சிலவன் ஈமானில் தூக்குல தூக்கிடுறான். நரகவாதி, நிரந்தர நரகவாதி. கடன் நிகழ்ச்சி நின்று தூக்குல தூக்குறான், நிரந்தர நரகவாதி. அல்லாஹ் கிட்ட கேளுங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க. அல்லாஹ் கிட்ட திரும்பி அல்லாஹ் கைவிட மாட்டான். கண்ணியமானவர்களே, எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேருடைய துஆ தலாதும் லா துரது தஅவாத்தும், அவருடைய துஆக்கள் மறுக்கப்பட மாட்டாது. அதிலே ஒருத்தர் தான் யாரு? அஸ்ஸாயிம், நோன்பாளி. எங்கட துஆவுக்கு அல்லாஹ் பவர் வச்சிருக்கிறார். எங்கட துஆவுக்கு அல்லாஹ் பவர் வச்சிருக்கிறார். எனவே இந்த பவரான மாசம் இருக்கிறோம், துஆவை இன்னும் பவராக்கக்கூடிய மாசத்தில் இருக்கிறோம். சந்தர்ப்பத்தை பயன்படுத்துங்க, அல்லாஹ் கிட்ட கேளுங்க, துன்யா ஆகிராவுடைய நலவை கேளுங்க. இதுல பெரிய வாக்கியம் அல்லாஹ் கிட்ட கேளுங்க, யா அல்லாஹ் எந்த நிலைமையில நான் வாழ்ந்தாலும் சரி என்ன கடைசி முடிவை யாராக்கி தந்திரியா அல்லாஹ். இந்த துஆவை மறந்துடாதீங்க. கண்ணியமான அல்லாஹ்வுடைய நபியார்களே, அல்லாஹ் தந்த மிக பெரும் சந்தர்ப்பம் ரமலான். பயன்படுத்துவோம். என்ன தேவைதான் உலகத்திலே வந்தாலும் எந்த ஒரு மக்லூக்கையும் நாடாமல் ஹாலிக்கை நாடுவோம், அல்லாஹ்வை நாடுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எம்முடைய கரங்களை வெறுக்கரமாக்க மாட்டான். எனவே வல்லவன் அல்லாஹ் இந்த சங்கையான ரமலானுடைய மாதத்திலே நாம் இதுவரைக்கும் செய்த எல்லா துஆக்களில் நலவான துஆக்களை அல்லாஹ் கபூல் செய்து இதற்கு பின்னால் கேட்க இருக்கும் அனைத்து துஆக்களிலும் நலவான துஆக்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருவானாக. இன்னும் முக்கியமான விஷயம், துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சில நேரங்களை நான் படித்துட்டாரேன். அதுல முக்கியமாக பரதான தொழுகைக்கு பின்னால கேட்கப்படக்கூடிய துஆ, சுஜூதுல கேட்கப்படக்கூடிய துஆ, மழை பெய்யக்கூடிய நேரம் கேட்கப்படக்கூடிய துஆ, சேவல் கூவக்கூடிய நேரம் கேட்கப்படக்கூடிய துஆ. இது போல அதான் இகாமத்துக்கு இடைப்பட்ட நேரம் கேட்கப்படக்கூடிய துஆ. அதானுக்கும் இகாமத்துக்கு வாங்க சொல்லியாச்சு. இகாமத் சொன்ன நேரம் நம்ம உட்கார்ந்திருக்கிறோம், அந்த நேரம் கேட்கப்படக்கூடிய துஆ. இமாம் மிம்பர்ல ஹுத்பா ஓதி கொண்டிருக்கிறார். இரண்டாவது ஹுத்பாவுக்கு எழும்புவதற்கு முன்னால் அந்த இடப்பட்ட நேரம் ஒரு சின்ன நேரம். அந்த இடத்துல நான் பாருங்க செலவாத் சொல்லுவோம். அது செலவாத் சொல்ற இடம் இல்ல, அந்த இடம் துஆ கேட்கிற இடம். யார் சொல்லித்தது செலவாத் சொல்ல சொல்லி? அந்த இடம் துஆவுடைய இடம். அந்த இடத்தை ஒரே ஒரு துஆவாவது கேட்டு முடிச்சிருக்கு. அந்த நேரம் அல்லாஹ் துஆவை ஏற்றுக்கொள்ற நேரம். எனவே கண்ணியமானவர்களை இப்படியான பெருமதியான நேரங்களை பயன்படுத்த இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் எங்களுக்கு தந்த மிகப்பெரும் ஆப்பர்ச்சுனிட்டி, மிகப்பெரும் ஒரு சந்தர்ப்பம் தான் அல்லாஹ் கிட்ட கேட்கிற சந்தர்ப்பம். அதுவும் குறிப்பான நேரங்கள். அதுல விசேஷமான ஒரு காலம் தான் ரமலானுடைய காலம். கேளுங்க, கூடுதலான நேரங்கள். சுப்ஹானல்லாஹ், மலக்குமார்களுக்கு அல்லாஹ் சொல்லிடுவார், மலக்குமார்களே உங்களோட டியூட்டி எல்லாம் விடுங்க, என்னுடைய அடியார்கள் கேட்கும் துஆக்களுக்கு ஆமீன் சொல்லுங்க அல்லாஹ் சொல்றான்டா. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய. அதனால வல்லவன் அல்லாஹ் மனிதனுடைய பாவங்களை மன்னித்து அவன் விரும்பக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் மனைவி சேர்த்தவனாக யா அல்லாஹ் சில பாவங்களை மன்னிப்பாயா. கண்ணியமான ரமலானை எமக்கு பாக்கியமாக தந்திருக்கிறாய் அல்லாஹ். உன்னை அடைவதற்காக, உன் அன்பை, உன் அருளை, உன் மன்னிப்பை, நரக விடுதலை அடைவதற்காக தந்திருக்கிறாய் அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலானை அமல்களை கொண்டு சிரிப்பாக்கும் தௌஃபீகை மனிதனுக்கு தந்திரியா அல்லாஹ். குறைவோடு இருக்கிறோம் யா அல்லாஹ், பாக்கியம் விளங்காமல் இருக்கிறோம் யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, உன்னுடைய ரஹ்மத் விசாலமானது, உன்னுடைய மன்னிப்பு விசாலமானது. உன்னுடைய அருள் இல்லாமல், மன்னிப்பு இல்லாமல் எமக்கு நல்ல முடிவு அடைய முடியாது யா அல்லாஹ். இரக்கமுள்ளவனே, எம்மை மன்னிப்பாயாக. இந்த சங்கையான ரமலானுடைய பாக்கியத்தை அடைந்தும் எத்தனை பேர் துரதிஷ்டசாலிகளாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு பாக்கியத்தை கூடியாமா, தொழுகையுடைய நசீபை கூடியாமா, நோன்புடைய நசீபை கூடியாமா. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் யா அல்லாஹ், குர்ஆனை கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதரை மாக்கிவிடியாமா, குர்ஆனுடையவர்கள், உலமாக்கள், ஆஃபிஸ்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஆக்கிரியாமா, அவர்களுக்கு உதவியாளர்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஆக்கிரியாமா. இரக்கமுள்ளவனே, மனைவியுடைய நிலைமைகளையும் சீராக்கிறியாமா. நிறைய தேவைகள் இருக்கிறோம். இந்த இடத்தில் இருக்க ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருக்கும் தேவைகள் உனக்கு மட்டும் தெரியும் யா அல்லாஹ். சில தேவைகள் மனைவியிடம் கூட சொல்ல முடியாத தேவை, மனைவி கணவனிடம் சொல்ல முடியாத தேவை, சொல்ல முடியாத கவலைகள் யா அல்லாஹ். எத்தனையோ அடக்கி வைத்திருப்பார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ கவலைகள், எத்தனையோ வேதனைகள் உள்ளங்களிலே இருக்கும் யா அல்லாஹ். எல்லா கவலைகள், வேதனைகளையும் நீ துஆவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விசேஷமான நாளிலே கேட்கிறோம், விசேஷமான மாதத்திலே கேட்கிறோம் யா அல்லாஹ். எல்லா விதமான பலாய் முசீபத்துகளையும் நீக்கி, கவலைகளையும் போக்கி, கடனையும் நீக்கி, எல்லா விதமான சோதனைகளும் நீக்கி, நிம்மதியை, சந்தோஷத்தை
முழு உம்மத்தே முஹம்மதியாக்கு கொடுத்து விடு யா அல்லாஹ். நம் அனைவரையும் பொருந்திக் கொள் யா அல்லாஹ். நல்ல முடிவை கேட்கிறோம் யா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவுடைய முடிவில் ஆக்குவாயாக. நரகை விட்டு பாதுகாத்து மேலான ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அனைவரையும் கொண்டு சேர்ப்பாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா